சமையல் செய்றத விட, ஏன் சாப்பிடுறத விட கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்லுவேன். என்ன சமையல் செய்றதுன்னு சொல்லி பிளான் போடுறது தான் சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெசிபி இருக்கும். அதேமாரி ஒரு 2 நாளைக்கு நம்ம செஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அகைன் ரிப்பீட் ஆகாம பார்க்கணும்னு எப்பப்பா மண்டையே வலி வந்துரும். காய்கறி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, காய்ச்சி வச்ச பால் ஆறியே போயிருச்சு. திரும்ப அதில வந்துட்டு டிகாஷன், சீனி எல்லாம் போட்டு அகைன் அத சூடு பண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 8:30 கிட்டயே ஆயிருச்சு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்ப அகைன் வந்து ரெசிபி கன்டின்யூ பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெயில வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் வந்துட்டு இஞ்சி, கருவேப்பில, அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, காயத்தூள் போட்டு அதையும் அகைன் வதக்கிட்டு தண்ணிய ஊத்தி, தண்ணி கொதிச்சோனே ரவை பதத்தில திரிச்சு வச்சிருந்த கருப்பு கவுனி அரிசி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊத்தி, மீடியம் ஃப்ளேம்ல வந்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா, சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிச்சடி ரெடி ஆயிரும். எனக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்த மாரி இருந்தது. சைட் டிஷ்ஷா தண்ணி சட்னி தான் வச்சிருந்தேன். கஞ்சி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க.